ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரொம்ப நாள் கழித்து ரைடு பண்ணுறோம். நம்ம பார்த்தா கோப்ரோ 10 வந்து வாங்கியிருக்கோம் நம்ம ஃப்ரெண்டு ஒரு பையன்கிட்ட. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 25,000 சம்திங். அதனால் வந்து இது கரெக்டாக 11 ரூபாய்க்கு கொடுத்துருக்காப்புல. அக்சசரிஸ் எல்லாம் போட்டு மொதல் ரைடு வந்து இதாக இப்போ தான் பண்ண போகிறேன். லடாக் போகும்போது என்னால் இந்த கோப்ரோ வாங்க முடியாமல் போச்சு. அதனால் நான் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கேன். செம்ம வியூ அழகாக இருக்குது. பார்ப்போம். அதோட வீடியோவை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டுருக்கோம். தீபாவளினால இதோட சொந்த ஊரோட புதுக்கோட்டை வந்து நான் போய்கிட்டு இருக்கேன். ரைடிங் ஜாக்கெட் தான் போடல. மறுபடி சரி கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்த ட்ரிப் நம்ம ரைடிங் ஜாக்கெட் போட்டோம்னா 6 மாதம் போவோம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து ஒரு ஸ்மால் டூர். இது வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 350 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் சேர்த்து 300 கிலோமீட்டர் வர டூர் இருக்குது. அதனால் பிள்ளைங்க போய்கிட்டு இருக்கேன். வியூ பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. அதோட வியூ ரைடு பண்ணுறதே அழகாக இருக்கும். அது கோப்ரோவில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் தான் கோப்ரோவில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ எப்படி செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவுட்புட் எப்படி வரப்போகுது என்னன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். ஆனால் ஹைவேல வண்டி ஓட்டணும்னு ஆசை. கோப்ரோ வச்சு ரெடி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டோட நம்மளோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா Insta360 வாங்கணுன்ற பிளான். இப்போதைக்கு கோப்ரோவில் ஸ்மால் ரைடு நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். Insta360 வாங்கியும் பெரிய பெரிய ரைடெல்லாம் நம்ம பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்காக கரெக்டான பட்ஜெட் அம்மா வந்து வேலை ஒர்க்கு எல்லாமே பிஸி எல்லாம் முடிச்சுட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக வருஷத்தில் ஒரு 15 டேஸ் மட்டும் நம்ம வந்து ஒதுக்கிடணும். மற்ற நாள் நல்லா உழைக்கணும். சண்டே எவ்ரி சண்டே வந்து நான் ஒர்க் போயிடுவேன். லீவே கிடையாது. கஸ்டமர் வந்து ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டன்ட் கஸ்டமர். அதனால் வந்து கஸ்டமருக்கு தான் முதல் ஃபஸ்ட்டு இது கொடுப்பேன், இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அப்புறம் தான் மற்றதுக்கு பார்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். கரெக்டாக மணாலி போகலாமா இல்லை எங்கேன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி டீம் அமையணும். டீம் அமைஞ்சா நல்லாயிருக்கும். லடாக்கு 2 ட்ரிப் போயிட்டு வந்தாச்சு. என்னோட பழைய பல்சர் வச்சுருக்கேன், ஓல்டு பல்சரு. அந்த பல்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து லடாக் போகணும்னு பிளான் பண்ணேன். 2 வருஷம் பிளான் பண்ணேன். அது கொஞ்சம் வண்டி ரெடி ஆகாமல் போச்சு. மெக்கானிக் கொஞ்சம் ஜாமான் கிடைக்காம போச்சு. அதனால் திருப்பி நம்ம மறுபடியும் நம்ம டிஆர் 40 ஃபெஸ்டிவல் ரைடர் பைக்கை நம்ம எடுத்துகிட்டு லடாக் செகண்ட் டைம் போயிட்டு நல்லபடியாக திரும்பி வந்தாச்சு. மொத்தம் 6 பேர் போனோம். 6 பேர் நல்லா எந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம பணங்கள் இல்லாமல் சேஃப்டியாக வந்தாச்சு. செம்ம அழகாக இருக்குது. வியூவாக இருக்குது.